الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் அவன் நம் மீது கடமையாக சுமத்தியுள்ள ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு இம்மார்க்கத்தை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இந்த மார்க்கத்திலே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இஸ்லாத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அரைமுறையாக இல்லாமல் இம்மார்க்கத்திலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கி இம்மார்க்கம் குறித்த உபதேசத்தை அவர்கள் செய்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியாக பெற்று தருகின்ற செய்திகளை நீங்கள் இயன்ற அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடியுங்கள். மார்க்கம் என்று நான் உங்களுக்கு எதை உத்தரவிடுகின்றேனோ அந்த உத்தரவுகளையும் கட்டளைகளையும் உபதேசங்களையும் வழிகாட்டுதல்களையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இயன்ற அளவிற்கு கடைபிடிங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் உத்தரவுகளாக இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளையாக பிறப்பித்திருக்கிறானோ, உதாரணத்திற்கு தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், ஜக்காத்து போன்ற தர்மத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், இவைகள் எல்லாம் முஸ்லிம்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கட்டாயமாக செய்ய வேண்டிய கடமைகள். அப்படி கட்டாயமாக சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வழிகாட்டுதல்களாக சொல்லப்பட்ட விஷயங்கள், இன்னென்ன காரியங்கள் இஸ்லாத்திலே உங்களுக்கு அறிவுரையாக வழிகாட்டுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ்வும் தூதரும் எதையெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கின்றார்களோ, அப்படி சொல்லப்பட்ட விஷயங்களை எவைகளையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ, எவைகளையெல்லாம் நாம் செவி கொடுத்து கேட்டிருக்கிறோமோ, அது போன்ற காரியங்கள். ஏன்னா எதை செய்ய வேண்டும் என்று நமக்கு எட்டி இருக்கிறதோ அது குறித்து தான் விசாரிக்கப்படுவோம். எனக்கு ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு காரியம் தெரியல, நான் பார்க்கல, படிக்கல, அது நான் ஏன் செய்யவில்லை என்பதை விட தெரிந்து கொண்ட எத்தனையோ விஷயங்களில் நாம் ஈடுபடாமல் இருக்கிறோம், நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளாமல் இருக்கிறோம். அவைகள் நாளை மறுமையிலே இந்த காரியங்கள் ஏன் செய்யப்படவில்லை என்ற கேள்விகள் வரும். அப்படி என்றால் ஒரு முஸ்லிம் தன்னால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய உத்தரவுகளாக இருந்தாலும் சரி, வழிகாட்டுதல்களாக இருந்தாலும் சரி, இறைவனும் தூதரும் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திலே இயன்ற அளவிற்கு முழுமையாக செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளை நமக்கு இருக்கின்ற பொழுது, நம்முடைய சமுதாயத்தவர்களை நாம் பார்க்கிற பொழுது, முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேருமே தங்களால் முடிந்த அளவிற்கு இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை இயன்ற அளவிற்கு செயல்படுத்தக்கூடியவர்களாக, அதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா என்று பார்த்தோமே ஆனால், அதிகமான முஸ்லிம்களிடத்தில் அப்படி ஒரு சிம்டம்ஸ், அடையாளங்களை பார்க்க முடியவில்லை. அதிகமான முஸ்லிம்கள் ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து பழகிவிட்டார்கள். முஸ்லிமாக இருந்து கொண்டு சில காரியங்களை செய்து விட்டோம் என்று சொன்னால் போதும் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதிலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அவர்கள் செலவிட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எப்படி? முஸ்லிம்களில் ஒரு சாராரை நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் தொழுகையாளியாக இருப்பார்கள், அதுல குறை சொல்ல முடியாது, தொழுகையாளியாக இருப்பார்கள். குறை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இறை தூதரவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையில் அந்த தொழுகை இருக்கிறதா என்ற ஆய்வுக்குள்ளே போனோம் என்று சொன்னால் அது விவாத பொருளாக போகும். தொழுகை என்று முஸ்லிம்கள் அவருடைய நம்பிக்கைப்படி வைத்துக் கொண்டால் கூட தொழுகையாளி முஸ்லிம்கள் என்று ஒரு சாரார் இருப்பார்கள். அவர்கள் நோன்பு நோற்பவர்களாக இருப்பாங்க, ஜகாத் என்கிற கடமையை கணக்கிட்டு கொடுப்பவர்களாக இருப்பாங்க, ஹஜ் போன்ற கடமைகளை வசதி இருப்பார்கள் என்று சொன்னால் செய்பவர்களாக இருப்பார்கள். இதை தாண்டி அவர்களிடத்திலே இஸ்லாம் குறித்த, இஸ்லாத்திலே முழுமையாக நுழைகள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
அது போன்ற இஸ்லாமில் முழுமையாக நுழைங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் அவரிடத்தில் இருக்குமா என்று கேட்டால் முழுமையாக அவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். முழுமையாக அவரிடத்தில் நம்மால பார்க்க முடியாது. அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடுகிறோம், பள்ளிக்கு போறோம் வரோம், அதுக்கு அடுத்தாப்புல அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே வியாபாரம், வருமானம், இதோடு தன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும். அது வெளிநாடு வருமானமோ உள்நாட்டு வருமானமோ தங்களுடைய கவனங்கள் அத்தனையுமே எதை சுற்றி இருக்கும் என்று சொன்னால் சில குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகளை செய்துவிட்டு அதை தாண்டி அவர்களுடைய காரியங்கள் இந்த உலகத்தில் எதை சுற்றி இருக்கும் என்று சொன்னால் உலகத்தை சுற்றி இருக்கும், உலகத்துடைய வருமானத்தை சுற்றி இருக்கும், வியாபாரமாக இருக்கும். இதிலே அவர்கள் தங்களை அதிகமாக முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அவர்களிடத்திலே சென்று சமுதாயத்தில் இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நம்ம நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்னென்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, அதுக்காக போராடணுமே, இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணுமே. நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட இஸ்லாத்தை விட்டு ரொம்ப வெகு தூரத்தில் இருக்கிறாங்களே, மார்க்கத்திற்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு மாற்றமாக, தூதருடைய வழிகாட்டுதலுக்கு மாற்றமாக முஸ்லிம் சமுதாயம் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை சொல்லி அதை சீர்படுத்த வேண்டிய வேலைகள் இருக்கிறது, ஒரு சீர்திருத்த பணி இருக்கிறது, அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, என்னிடமிருந்து நீங்கள் ஒரு செய்தி பெற்றாலும் அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ஒரே ஒரு செய்தி, இறை தூதர் இப்படி சொன்னார்கள் என்று கேட்டால் கூட ஒரு முஸ்லிமின் கடமை அதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்திலே இருக்கிறோமே. அப்படி என்றால் இந்த சமுதாயத்திற்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு நாம் அழைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் அதெல்லாம் நமக்குள்ள வேலை இல்லை. நம்ம சமுதாயத்தில் முஸ்லிம்களில் ஒரு சாரார் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அதுக்கெல்லாம் ஏதோ சில இயக்கங்களை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க, அதுக்கு சில ஜமாத்தார்கள் இருக்கிறாங்க, அவங்க அளவுல பார்த்துருக்கிறாங்க, அதிலே 1008 சண்டை இருக்கு, நான் கரெக்டா நீ கரெக்டா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்க நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன் என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தான் உண்டு, தன் வேலை உண்டு, எனக்குரிய இபாதத்து உண்டு, இதோடு என் வாழ்நாள் கணிந்தால் போதும் அப்படி என்று சொல்லி ஒரு இஸ்லாத்துடைய வழிகாட்டுதலை சுருக்கி கொண்டு இது போதும் என்ற வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கேட்டா என்ன சொல்லுவாங்க, ஏன் நீங்க அது இதுன்னு காரியங்களுக்கு நிக்கதானே செய்றீங்க, உதவி கேட்டு வரதானே செய்றீங்க, பள்ளிவாசலுக்குன்னு வரீங்க, ஜமாத்துடைய பணிகளுக்குன்னு வரீங்க, அதுக்கெல்லாம் கேட்கும் பொழுது நாங்கெல்லாம் இயக்க வேறுபாடு இல்லாம கொடுத்துட்டு தானே இருக்கிறோம், அதாவது நடந்துட்டு தானே இருக்கு, போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. காசு பணம் செல்வாக்கு செல்வம் படைத்தவர்களாக இருந்தார்களா, ஏதேனும் பொருளாதார ரீதியான சில உதவிகளை செய்துவிட்டு எங்களுடைய கடமை அதை தாண்டி இதோடு முடிஞ்சு போச்சு. ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி பொதுநலம் என்று சொன்னால் யாரேனும் ஏதேனும் உதவி என்று கேட்டால், மதரசா பணி என்று கேட்டால், எத்தீமான பிள்ளைகளுக்கு என்று கேட்டால், வேற ஏதோ நிகழ்ச்சிகளுக்கு என்று கேட்டால் அவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று என் மனது சொல்லுகிறதோ அதை நான் கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய சுயநலம் தாண்டிய என்னுடைய பொது வாழ்க்கையிலே நான் இஸ்லாத்தோடு உள்ள தொடர்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சாரார் இந்த சமுதாயத்திற்கு என்று பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள். நம்முடைய ஜமாத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மார்க்க பணி, சமுதாய பணி, ஒரு வெள்ள பாதிப்பு என்று சொன்னால் ஓடோடி போய் நிற்பது, ஒரு உயிர் காக்கும் இரத்த தானம் என்று சொன்னால் போய் நிற்பது, மார்க்க பிரச்சாரம் என்றால் முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு என்றால் இந்த மார்க்கத்தை சொல்வதற்கான ஒரு மர்க்கஸ் அமைப்பது என்று சொன்னால் மார்க்க ரீதியான அளவிலும் நம் மக்களுக்காக பாடுபடுவது. ஆக ஏதோ ஒரு பணியிலே அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக ஒரு சாரார் இந்த சமூகத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதுமாக மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக சர்வதேச அளவிலே கிறிஸ்துவர்களால் ஏற்படுகின்ற பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி, வல்லரசு நாடுகளால் இஸ்லாமியர்களுக்கு ஏற்படுகின்ற உலகளாவிய எதிர்ப்புகளை தாண்டி பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமான இந்த மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கின்ற பணி என்பது அவரவர் தன்னுடைய சக்திக்கு ஏற்ப, தன்னுடைய திறமைக்கு ஏற்ப செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே நாம் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் இது கூட எப்படி பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், சரியா நம்ம இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய மக்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில பேர் நம் சமுதாயத்தில் உள்ளவர்களை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, பிழைக்க தெரியாத மக்களாக இருக்கிறார். உலகத்துல எப்படியெல்லாம் இருக்கலாம், இவங்க கேட்டா மார்க்கம் ஜமாத்து இப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஊரா திரிகிறாங்க. இப்படி திரிவதெல்லாம் சிலருடைய பார்வைக்கு ஒரு ஏளனமாக அல்லது எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு தாங்கள் ரொம்ப சாதுரியமான ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இடத்தில் இருப்பது போலவும், மற்றவர்கள் இப்படி உழைக்கக்கூடியவர்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ ஒரு தாழ்ந்த நிலையில் இருப்பது போலவும் ஒரு பார்வை சில பேருக்கு ஏற்படுவதும், சில நேரங்களில் அவர்கள் நமக்கு பயான் செய்வதையும் நாம் கேட்டிருக்கிறோம்.
அப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா அப்படியே சுத்துறவங்களும் கிடையாது. குடும்பம் இருக்கிறது, மனைவி பிள்ளைகள் இருக்கிறது, பெற்றோர்கள் இருக்கிறார்கள், வியாபாரம் இருக்கிறது, எல்லாத்தையும் பார்த்து கொண்டுதான் அல்லாஹ்வுக்காக சில நேரங்களை ஒதுக்கி அதற்காக மக்கள் உடலாலும் பொருளாலும் ஏதோ தங்கள் சக்திக்கேற்ப உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உழைக்கக்கூடிய மக்களை இப்படி பார்க்கக்கூடிய பார்வையும் அவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம் என்கிற பெயர்ல போய் பாருங்கப்பா, அதெல்லாம் விடுங்கப்பா, ஜமாத்து ஜமாத்து இப்படின்னு சொல்லக்கூடியவருடைய பேச்சுகளையும் கேட்பதும் அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாக இருக்கிறது. நாம என்ன இந்த இடத்துல பதிய விரும்புகிறோம் என்றால், இப்படி ஒரு குறிப்பிட்ட இபாதத்துகளை செய்து கொண்டு நமக்கென்று நம்முடைய வருமானத்திற்கென்று இந்த உலகத்துல என் உடலும் என்னுடைய அறிவும் என்னுடைய காலமும் நேரமும் இந்த உலகத்தில் பொருளை ஈட்டுவதற்காகத்தான், பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கும் மென்மேலும் கட்டடத்தை உயர்த்தி கொள்வதற்கும் என் வியாபாரத்தை விஸ்தீரணப்படுத்துவதற்கும் இதுக்குத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது என்பது போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு உண்மையிலே நாம் கட்டுப்பட்டு விட்டோமா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாடோடு சமூகம் எப்படி சென்றால் எனக்கு என்ன, நான் யாரை பத்தி கவலைப்பட மாட்டேன், என்னை பத்தி என் குடும்பத்தை பத்தி மட்டும் நான் கவலைப்படுவேன், என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்திற்கு வெகு தூரம் சென்று விட்டால் எனக்கு என்ன, சமுதாயத்திற்கென்று பாடுபட வேண்டிய விஷயங்களோ எடுத்துச் சொல்லப்பட வேண்டிய விஷயங்களோ எத்தனையோ இருந்தால் எனக்கு என்ன என்று சொல்லி ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவராக ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், நாம் கேட்க விரும்புவது, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொர்க்கத்தை பற்றி சிலாகித்து சொல்லுகிறான். நீங்க குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், அந்த சொர்க்கத்தினுடைய பாக்கியங்கள் அது யாருக்கு அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான், அதனுடைய இன்பங்கள் என்ன, இப்படி எல்லாம் சொர்க்கத்தை பற்றி ஏராளமான வர்ணனைகளை அல்லாஹ்வும் தூதரும் ஏராளமாக நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் அத்துணை முஸ்லிம்களுமே எந்த இயக்கத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, எந்த ஜமாத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை நம்புகிறோம் என்ற நம்பிக்கையில் உள்ளவர், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புகிறோம் என்கிற நம்பிக்கையில் உள்ளவர், கியாமத்தை நம்பக்கூடியவர், இப்படி நம்பக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமா இருந்தாலும் சொர்க்கத்தின் மீது ஆசை இல்லாத எந்த ஒரு முஸ்லிமும் உலகத்தில் இருக்க மாட்டார். அவரு 2 பெருநாளுக்கு மட்டும்தான் தொழுகை என்று எட்டி பார்க்கக்கூடிய முஸ்லிமா இருந்தால் கூட நான் சொல்றேன். சில பேருக்கு ஜும்மா கூட கிடையாதுங்க. ஜும்மாவுக்கு எப்படி வருவாங்கன்னா, தொழுகை முடியல சலாம் கொடுக்கிற நேரத்துல வந்து நின்றுட்டு அடுத்த 5 நிமிஷத்துல சிட்டா பறந்து போகக்கூடிய முஸ்லிம்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்யறாங்க. அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் இருக்கத்தான் செய்யறாங்க. இல்லவே இல்லைன்னா சொல்ல முடியாது, அப்படி இருக்கிறாங்க. அதற்கு கூட வராமல் பெருநாளில் மட்டும் எட்டி பார்க்கக்கூடிய முஸ்லிம்களும் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கத்தான் செய்யறாங்க. அந்த 2 நாட்களில் வந்து தொடரக்கூடியவருக்கு கூட உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா, மௌத்துன்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது, அதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்யுது, அந்த வாழ்க்கையில அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கத்தான் செய்யும். அந்த உணர்வு இருந்தா தான் ஒரு முஸ்லிமாக இருக்க முடியும். அந்த நாளில் இத்தனோடு செஞ்சிருக்கக்கூடிய அமல் எப்படி பயன் தரும் என்பதை எல்லாம் தாண்டி அந்த நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்கிற ஒரு ஆவல் ஆசை எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஆசைப்படாத ஒரு முஸ்லிம் கூட உலகத்தில் இருக்கவே மாட்டான். அப்படி ஆசைப்படக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருப்போம் என்று சொன்னால், அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சொர்க்கத்தை நீங்கள் ரொம்ப லேசாக எட்டி பிடிக்க முடியாது என்று சொல்லுகிறான். வாங்க சொல்லிட்டாங்க, நாங்க தொழுதுட்டோம், எங்க கடமை முடிஞ்சு போச்சு, ரமலான் மாசம் வந்துருச்சு, நோன்பு நோச்சு விட்டோம், எங்கள் கடமை முடிந்து விட்டது, இத்தோடு மாத்திரம் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது. அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன். அம் ஹஸிப்தும் அன் ததுகுலுல் ஜன்னah, சொர்க்கத்திற்குள்ளே ரொம்ப லேசாக நுழைந்து விடலாம் என நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இந்த உம்மத்தை பார்த்து படைத்தவன் கேட்கிறான். ரொம்ப லேசா சௌகரியமா இந்த உலகத்துல நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை, எந்த சிரமத்தையும் எதிர்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு லேசாக சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என நினைக்கிறீர்களா? சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், உங்களில் தியாகம் செய்தவர்களையும் உங்களின் பொறுமையாளர்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய முடியாது. நாளை சொர்க்கத்திற்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அடையாளப்படுத்துவான். அவன் விசாரிக்கின்ற பொழுது விசாரணை நாளிலே அவன் படைத்திருக்கக்கூடிய அந்த படைப்பினங்களை அல்லாஹ் பிரிப்பான். எப்படி பிரிப்பான்? யாருக்கு இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக தியாகத்தை செய்தவர்கள், யார் இந்த உலகத்திலே அல்லாஹ் சோதனைகளை தருகின்ற பொழுது அந்த சோதனைகளை பொறுத்து கொண்டவர்கள், அல்லாஹ் இந்த 2ஐ சொல்லுகிறான். வலம்மா யஅலமுல்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வ யஅலமஸ் ஸாபிரீன், உங்களிலே தியாகம் செய்தவர்களையும் பொறுமையாளர்களையும் அல்லாஹ் அடையாளப்படுத்தாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே லேசா நுழைய முடியாது என்பதாக சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சொர்க்கத்திற்குள்ளே லேசாக நுழைந்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா? உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள்
நல்லா பார்க்கணும், இந்த வசனம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அருளப்பட்ட வசனம். சஹாபாக்கள் எல்லாம் இந்த மார்க்கத்திற்காக தன்னுடைய உடலாலும் உயிராலும் எண்ணற்ற தியாகங்களை செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்காக, அந்த மக்களுக்கும் சேர்த்து இறங்கப்பட்ட வசனம். தியாகத்தினுடைய உச்சத்திலே சஹாபாக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி பேசுறான்னு கேட்டா, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயம் என்று சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். சஹாபாக்களுக்கு முன்பு நபிமார்கள் எத்தனையோ, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த நபிமார்கள் பல சமுதாயம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் இறங்கக்கூடிய நேரத்திலே, அந்த தூதர்களை அவர்கள் நம்பக்கூடிய நேரத்திலே இந்த உலகத்திலே பல்வேறு விதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை அல்லாஹ் மேற்கோள் காட்டி சொல்றார். அப்படி முன் சென்ற சமுதாய மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சிரமங்களை எல்லாம் சந்திக்காமல் ஒரு தியாகமும் செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று நினைக்கிறீங்களா? அப்படி என்றும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கேட்கிறார். அப்படி என்றால் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவது என்பது லேசான காரியம் அல்ல. அதற்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் விலைகளை இந்த உலகத்திலே நாம் கொடுக்க வேண்டும். எந்த விலையை நான் கொடுக்க மாட்டேன், எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் ஈடுபட மாட்டேன், என் உடல் பொருள் ஆவி அத்தனையுமே இந்த உலகத்திற்காக சம்பாதிப்பதற்காக மட்டும் நான் செலவிடுவேன் என்று சொல்வது அந்த நாளில் வெற்றியை தீர்மானிக்குமா என்று கேட்டால் இந்த வசனங்கள் தீர்மானிப்பதற்கு போதுமானது இல்லை என்பதாக சொல்லி காட்டுகிறது. நாம ஒண்ணு யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட இபாதத் அமல்கள், கட்டாய கடமை, விசாரிக்கப்படும் தொழுகைதான் முதல் விசாரணை. தொழுகையோடு தங்கள் வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் இடத்துல நம்ம கேட்க விரும்புகிறோம். அப்படி மட்டும் இருக்கும் என்று சொன்னால் இறை தூதர் கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க. மதீனாவிலும் அவர்களை சுற்றி வந்த பல்வேறு விதமான சோதனைகள். இறை தூதர் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனை யுத்த களங்களை சந்தித்தார்கள். உயிர் என்பது ஒரு உத்தரவாதம் இல்லாத அளவிற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் அவர்களோடு நம்பிக்கை கொண்டிருந்த சஹாபாக்களுக்கும் இருந்தது. பல்வேறு விதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள். மக்கத்து காபிர்கள் விடவில்லை. ஹிஜ்ரி 2 பத்ர் களத்தை சந்திக்கிறார்கள். ஹிஜ்ரி 3 உஹது களத்தை சந்திக்கிறாங்க. அடுத்தடுத்து அடி வந்துகிட்டே இருக்கு, யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்கு, எதிர்கொண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட வணக்க வழிபாடோடு இது இஸ்லாம் முடியும் என்று சொன்னால் அத்தனை சிரமங்களை யாருமே சந்தித்திருக்க தேவையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது ஒரு திக்ர், அல்லாஹ்வை போற்றி புகழுகின்ற ஒரு திக்ர். இதை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யார் இந்த திக்ரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லேசான ஒரு திக்ர், இப்படி என்று போது சொல்லிடலாம், ரொம்ப நேரம் பிடிக்கிறதோ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒன்றோ கிடையாது. அதை சொல்லும் பொழுது சொல்றாங்க, ரொம்ப நாவுக்கு லேசான ஒரு திக்ரு. இப்படி லேசான திக்ராக இருந்தாலும் நன்மை தீமை எடை பார்க்கக்கூடிய தராசிலே நன்மையினுடைய தட்டை கணக்கக்கூடியது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி என்றால் எல்லா சஹாபாக்களும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்ற திக்ரோடே வாழ்க்கை முடிச்சிருக்கலாமே, அத நன்மை தட்டை கணக்கு செய்யுமே. இது ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. தொழுகையினுடைய வணக்கங்களை சொல்லுகின்ற பொழுது தொழுகைக்கென்று ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுகிறது. ஒருவர் ஒரு தொழுகைக்காக பள்ளிவாசலிலே வருகின்ற பொழுது அவர் உரு செய்துவிட்டு வருவாரே ஆனால் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு எட்டுக்கும் தீமை பாவங்கள் அழிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஒருத்தர் லொஹர் தொழுகைக்கு வருகிறார், வேறு வேலைக்கு அலுவலுக்கு செல்லல, பள்ளிவாசலிலே காத்திருக்கிறார், காத்திருந்து அசர் தொழுகை முடிக்கிறார் என்று சொன்னால் அவர் தொழாமல் அமர்ந்திருந்தாலும் உழு நீங்காத வரையிலும் அவர் தொழுது கொண்டிருந்த நன்மையை அடைகிறார் என்று சொல்லப்படுகிறது. ஜும்மாவுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு ஜும்மா ஒருவர் பரிபூர்ணமாக முழுமையாக அடைவார் என்று சொன்னார். அந்த ஜும்மாவுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா அம்சங்களையும் பொருந்தும் விதத்திலே ஒருவர் அடைவார் என்று சொன்னால், ஒரு ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாமே ஜும்மாவோடய நிறுத்தி இருக்கலாமே, பள்ளிவாசலுடைய தொழுகையோட நிப்பாட்டி இருக்கலாமே. இரவு நேர தொழுகை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ரமலானாக இருக்கட்டும், ரமலான் அல்லாத காலங்களாக இருக்கட்டும், தஹஜ்ஜுடைய தொழுகையினுடைய சிறப்பை அவ்வளவு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லுது. அந்த தொழுகை அவ்வளவு சிறப்புக்குரிய தொழுகை. இரவு நேரத்திலே அந்த இரவினுடைய இறுதி பகுதியிலே தொடரக்கூடிய தொழுகை என்பது அவ்வளவு சிறப்புக்குரிய தொழுகை. அதில் ஏராளமான நன்மை இருக்கு. நன்மைகளுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமல்களை இதோடு மாத்திரம் செய்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்க முடியுமே. எதற்காக யுத்தக்களம், எதற்காக அல்லாஹ்வுடைய தூதர்கள் தாயிஃப் நகரத்திற்கு பயணம் செய்தார்கள், எதற்காக மதீனாவிலே யூதர்களை எதிர்கொண்டார்கள், யூதர்கள் ஒப்பந்தம் செய்த பிறகு ஒப்பந்தத்தை ஏன் முடித்தார்கள், யூதர்கள் மதீனாவிலே அதிக மெஜாரிட்டியா இருக்கிறாங்க, பெரும்பான்மை மக்களாக இருக்கின்ற பொழுது
ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய தூதர்களும் சஹாபாக்களும் மதீனாவிற்குள்ளே வருகின்ற பொழுது யூதர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண்பாடு இருக்கு, வேறுபாடு இருக்கு. இருந்தபோதும் இது நம்முடைய தேசம் என்று ஆகிவிட்டதின் காரணத்தினால் நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த விதமான சண்டை சச்சரவுகளோ எதுவும் இருக்கக்கூடாது என்று சொல்லி இரு தரப்பாரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு, நமக்கென்று யாரேனும் பொது எதிரி இருந்தால் மதீனாவை அழிப்பதற்காக, மதீனா மக்களை அழிப்பதற்காக வருகின்ற பொழுது முஸ்லிமை தாக்க வருகிறான், யூதனை தாக்க வருகிறான் என்று இல்லாமல் இருவருக்கும் பொதுவான எதிரிகளாக இருந்தால் இருவரும் இணைந்து அவர்களுக்கு எதிராக போர் செய்வோம் என்றெல்லாம் ஒப்பந்தம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மீறப்பட்டதே. எதனால மீறப்பட்டது? இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற பொழுது யூதர்கள் மீறினார்கள். இந்த மார்க்கத்திற்காக இஸ்லாமியர்கள் உழைத்த பொழுது, மதீனாவிலே இஸ்லாமியருடைய கரங்கள் பலப்படுகின்ற பொழுது, இறை தூதரவர்களுடைய ஆட்சி அதிகாரம் மேலோங்கக்கூடிய நேரத்திலே, மதீனாவில் இஸ்லாமிய தலைமை வலுப்பெறுகின்ற நேரத்திலே அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை எல்லாம் உடைத்தார்கள். எதற்காக? இந்த மார்க்கம் வளர்ந்து கொண்டே செல்லுகிறது, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் செல்லுகிறார்கள். அதற்காக சஹாபாக்கள் விலை கொடுத்தார்கள், தங்கள் உயிர்களை தியாகம் செய்தார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், அனைத்தையும் செய்தார்கள். அதான் உதுகுலு செல்வி காப்பா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு முஸ்லிமால் நுழைய முடியுமோ, இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு எந்த அளவுக்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு செல்வதற்கு அந்த சஹாபாக்கள் தயாராக இருந்தார்கள். அதனாலதான் சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. மக்காவை விட்டு வந்த பிறகும் காபிர்கள் படையெடுத்து வந்ததற்கும் அதுதான் காரணமாக இருந்தது. நம்ம என்ன செய்யறோம்? சில குறிப்பிட்ட காரியங்களோடு சமுதாயத்துல என்ன நடந்தாலும் சரி, அதை பத்தி எல்லாம் நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. முஸ்லிம்கள் அழிக்கிறாங்களே, உலகளாவிய அளவில் எதிர்ப்புகள் ஏற்படுது, இந்த மார்க்கத்தை பற்றி மக்கள் போதிய அளவிற்கு விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க, அதை கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டிய கடமை இருக்கு. எங்களுக்கு நிறைய வேலைகள், அலுவல்கள் இருக்கிறது என்பது போல நம்முடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் அறப்போர் செய்யும் விதத்திலே அறப்போர் செய்யுங்கள். முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அறப்போர் செய்யும் விதத்தில் அறப்போர் செய்யுங்கள். இந்த தூதர் உங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக திகழவும், நீங்கள் ஏனைய மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவராக திகழவும் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய வசனம் என்ன சொல்கிறது என்றால், இந்த சமுதாயத்தை முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். எதற்காக தேர்வு செய்திருக்கிறான்? ஒரு அறப்போருக்காக தேர்வு செய்திருக்கிறான். அந்த அறப்போர் எப்படிப்பட்ட அறப்போர் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு பணி. அது ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பது எதற்காக என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் உங்களுக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடியவராக அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அவர்கள் உங்களுக்கு முழுமைப்படுத்தி தந்து விட்டார்கள். இந்த தூதர் முழுமைப்படுத்திய மார்க்கத்தை நீங்கள் ஏழைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அறப்போரை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது, சூரத்துல் அஸ்ஸாஃப் என்கிற அத்தியாயம் 61வது அத்தியாயம், அந்த வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது ஒரு வியாபாரத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன வியாபாரம்? 10வது வசனத்துல, சூரத்துல் ஸஃப் என்கிற அத்தியாயம் 61வது அத்தியாயம் 10வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லுகிறேன். அந்த வியாபாரம் என்ன வியாபாரம் என்றால், நீங்கள் அந்த நாளிலே துன்புறுத்தப்படுவார்களே, துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது, அந்த வேதனையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வியாபாரம் இருக்கிறது, அந்த வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, துகுமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹையும் அவனது தூதரையும் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்ம எல்லாரும் நம்பிக்கை கொண்டுட்டோம், பிரச்சனை இல்லை. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இதுல எந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில இன்னொரு கருத்து இருக்க முடியாது. அல்லாஹ் நம்புறோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வியாபாரத்திற்கு, அந்த வியாபாரம் எதற்கான வியாபாரம் என்று சொன்னால், துன்புறுத்தக்கூடிய வேதனையிலிருந்து மறுமை நாளில் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்லுகின்ற ஒரு வியாபாரம். அதற்கு முதல் தகுதி நம்ம எல்லா மக்களிடத்திலும் இருக்கு. நம்ம அல்லாஹ் நம்புறோம், தூதரை நம்புகிறோம், அவர்கள் தான் இறுதி தூதர், அவர்கள் மூலமாக தான் குர்ஆன் அருளப்பட்டது, அவர்கள் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட முத்திரை பதித்த நபி. அந்த நம்பிக்கையில் நம்ம மக்களுக்கு மத்தியில் யாருக்குமே இன்னொரு கருத்து இருக்க முடியாது. நம்மை விமர்சிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நாம் யாரை விமர்சிக்கிறோமோ அவர்களுக்கு மத்தியில் கூட இந்த நம்பிக்கையில் ஓட்டையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், நம்புறாங்க, அப்படியே இருக்கு. அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் செய்வார்கள். எதிலே அறப்போர் செய்வார்கள் என்று சொன்னால், அம்பாலிக்கும் அன்புசிக்கும், தங்களுடைய செல்வங்களால் அவர்கள் அறப்போர் செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தினால் அவர்கள் அறப்போர் செய்வார்கள். அன்புசிக்கும், தங்களுடைய உயிர்களால் அவர்கள் அறப்போர் செய்வார்கள். ஜாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தால், மக்களே நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது.
எந்த உலகம், எந்த வியாபாரம் இந்த உலகத்தில் நம்மை அதிகமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வை பற்றியும் அவருடைய மார்க்கத்தை பற்றியும் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான பொறுப்புகளை பற்றியும் பெரிய அளவிற்கு நம்மை கவலை கொள்ள செய்யாமல், அதன் பக்கம் நம்மை ஈடுபடுத்தாமல் எது நம்மை தடுத்து வைத்திருக்கிறதோ அந்த வியாபாரத்தை விட சிறந்த ஒரு வியாபாரத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, நீங்கள் அறிந்தால் இந்த வியாபாரம் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் உங்களுக்கு நிலையான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு ஈடான ஒரு வாழ்க்கை கிடையாது. ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா லஈபுன் வல்லஹுன் வலத்தருல் ஆகிரத்து கைருல் லில்லதீன யத்தகூன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை விளையாட்டும் வீணும் தவிர வேறு இல்லை. கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, எவ்வளவு ஆட்டம் வேணாலும் போடலாம், ஆனால் அவருடைய செல்வமோ அவருடைய ஆட்சி அதிகாரமோ அவர்களை காப்பாற்றாது. 70 நாள் 75 நாட்கள் உலக தரம் வாய்ந்த பெரிய மருத்துவமனையில் வைத்தாலும் காப்பாற்ற முடியாது. அந்த நாள் வந்துவிட்டால் போயிடணும். அதை யாராலும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. அந்த ஆட்சி அதிகாரம் காப்பாற்றாது, அவர்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய சொத்துக்கள் காப்பாற்றாது, எதுவும் காப்பாற்றாது. குறித்து வைத்திருக்கக்கூடிய காலக்கெடு வந்து விட்டது என்று சொன்னால் பயணமாகி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சம்பாதிப்பதற்கு எப்படி விசா அடிச்சுட்டு பயணம் போறாங்களோ அப்படி ஒரு பயணம், நிரந்தரமான ஒரு பயணம் இருக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலக வாழ்க்கை என்பது விளையாட்டு மீனும் தவிர வேறு இல்லை. அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய மக்களுக்கு, உண்மையிலே நம்பக்கூடிய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய மக்களுக்கு மறுமை வாழ்க்கையே சிறந்தது. அப்பலா தஅக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி சிந்திக்கின்ற பொழுது மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று வருகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த வியாபாரத்திற்கு வருவார்கள். ஒருவேளை அல்லாஹுக்காக, அவருடைய தூதருக்காக, அவருடைய மார்க்கத்திற்காக உயிரை விடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது, ஒரு உயிரை விடுவதற்கு, ஒரு ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு ஒரு முஸ்லிம் ஆசைப்படுவாரே தவிர இந்த உலகத்தினுடைய கவர்ச்சிக்காக, மறுமைக்காக உழைப்பதற்கோ பாடுபடுவதற்கோ சுணக்கம் காட்ட மாட்டார். நம்ம இடத்துல ஒரு சுணக்கம் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம ஆசைப்படுகிறோம், சொர்க்கத்தை ஆசைப்படுகிறோம், சொர்க்கத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துடணும். அதுக்காக தௌபா செய்வது என்ன, பாவ மன்னிப்பு தேடுவது என்ன, விழுந்து விழுந்து தொழுவது என்ன, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை அடைய வேண்டும் என்று சொன்னால் சில கண்டிஷன் இருக்கிறது, சில நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த மாதிரியான நிபந்தனையில உங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் காரணமாக தங்களுடைய தோழர்களுக்கு, அருமை தோழர்களுக்கு இதையே பல்வேறு சந்தர்ப்பங்களில் உபதேசமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உச்ச தோழரான அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல சொல்றாங்க. எப்படி பேசுறாங்கன்னா, நம்ம யார் மேல ரொம்ப அக்கறை காட்டுகிறோமோ அந்த அக்கறை உள்ளவர்கள் விஷயத்துல ஒரு அறிவுரை சொல்றதா இருந்தா தோல்ல கை போட்டு பேசுவோம். அவங்களை உட்கார வச்சு, பக்கத்துல உட்கார வச்சு மகனே அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே ஸ்டைல்ல இப்னு உமர் இடத்துல அணுகுறாங்க. அவங்களுடைய இரண்டு தோல் புஜத்தை பிடிச்சிட்டு, இப்னு உமர் அவர்களே அப்படின்னு கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான அறிவுரையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல நீங்கள் ஒரு அந்நியனை போன்றோ ஒரு பயணியை போன்றோ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தம் தோழருக்கு, இந்த உலகமே ஒரு நிரந்தரமான தங்குமிடம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேணாம். இது ஒரு பெரிய நீண்ட தூர ஒரு பயணத்துல, மறுமையினுடைய இலக்கு என்கிற ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துல ஒரு தற்காலிக தங்குமிடம் தான். கன்ஃபார்மா இத்தனை காலம் தான் இருப்போம் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு வாஷிங் மிஷினை தயாரிக்கிறவன், ஒரு ஃப்ரிட்ஜ் தயாரிக்கிறவன் கூட ஒரு வாரண்டி, ஒரு கேரண்டி கொடுக்குறான். என்னமான ஓட்ட உடச்சலாச்சுன்னா 4 வருஷத்துக்கு நான் பொறுப்பியா, 4 இயர்ஸ் வாரண்டி, மோட்டர் பிரச்சனையா கொண்டு அதை ரீப்ளேஸ் பண்ணி தரேன். இப்படிலாம் மனுஷனுக்கு வாரண்டியே கிடையாது. அற்பத்திலும் அற்பமான பொருட்கள், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் கூட ஒரு வாரண்டி கேரண்டி, நான் செஞ்சு தரேன், சர்வீஸ் பண்ணி தரேன், உயிராக்கி தரேன்னு சொல்ல முடியும். மனுஷனுக்கு மட்டும்தான் எந்த வாரண்டி கேரண்டி கிடையாது. ஜனனம் இருக்கு, ஜனனத்தை சொல்ல முடியும், நான் எப்ப பிறந்தேன்னு சொல்ல முடியும், நான் எப்ப மூத்தா போய் மட்டும் சொல்ல முடியாது. அது எந்த நேரத்திலையும் வரலாம். நல்ல உடல் தினகாத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல வாழ்கிற பொழுது ஒரு அந்நியனை போன்றோ ஒரு பயணியை போன்றோ இந்த உலகமே நிரந்தரமான தங்குமிடம் என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், காலை பொழுதை அடைந்தவர் ஒருவர் காலை பொழுதை அடைகிறார் என்று சொன்னால் அவர் மாலை பொழுதை எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக இவர் மாலை வரை இருப்பார் என்ற உத்தரவாதம் இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. ஒருவர் மாலை பொழுதை அடைவார் என்று சொன்னால் அதற்கு பின் வருகின்ற காலை பொழுதை அடைவார் என்று உத்தரவாதமாக சொல்ல முடியாது. எனவே அப்படின்னு ரசூலுல்லாஹ் மேலும் சொல்றாங்க, நோயுற்ற நிலை ஒரு காலகட்டத்தில், உங்களுடைய இறுதி காலகட்டத்தில் அடைவதற்கு முன்பாக, நோய்வாய்ப்பட்டு இந்த உடலால் எந்த விதமான செயல்பாட்டிற்கும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாத ஒரு காலத்தை நீங்கள் அடைவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளுங்கிறாங்க ரசூலுல்லாஹ்.
40 வயசா கரகாத்திரம் இருக்கும், அதுக்கு பிறகு போயிடுச்சுன்னா குறைஞ்சிரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிற்காலம் சில மனிதர்களுக்கு வரும். அதுக்கெல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. தள்ளாத காலகட்டத்தில் என்னால் ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் எனக்கென்று ஒரு 2 பேர் உதவி செய்கின்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தாது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் கேட்கக்கூடிய ஒரு பிரத்யேகமான பிரார்த்தனை என்னவென்று கேட்டால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வ அஊது பிக மின்னன் உரத இலா அர்தலில் உமூர். கஞ்சத்தனத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க, கோழைத்தனத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறாங்க. கடைசி காலகட்டத்துல நோய்வாய்ப்பட்டு நம்மளை நகர்த்துறது, உட்கார வைக்கிறது, நம்முடைய இயற்கை தேவைகளை சுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமை இருக்கு பாருங்க, அந்த நிலைமையெல்லாம் எங்களுக்கு ஏற்படுத்தாதுன்னு சொல்லிட்டு உம்மத்திற்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. இறை தூதரவர்களும் பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. இப்னு உமர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது போன்ற ஒரு கட்டத்தை அடைவதற்கு முன்பாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கு பாருங்க, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு விசாரணை இருக்கிறது, அந்த விசாரணைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த உலகம் என்று சொல்லி இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தொலைத்து விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், சஹாபாக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தோழர்கள் என்றால், எந்த தியாகத்திற்கும் தயார் என்று சொன்னவர்கள். ஒரு யுத்த களத்தை சந்திக்கிறார்கள், அந்த யுத்த களம் முடிந்து அவர்களுடைய வாளில் இருக்கக்கூடிய ரத்தம் கூட உறையவில்லை. ஆனால் அடுத்த ஒரு யுத்தம் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து அழைப்பு வருகின்ற பொழுது தயாராக வந்திருக்கிறார். பசி பட்டினி பல்வேறு விதமான சிரமங்கள் எதுவும் அவர்களை பாதிக்கவில்லை. இந்த தூதரை உண்மைப்படுத்துவதற்காக, இந்த மார்க்கம் அல்லாஹ்வுக்கு சொந்தமான மார்க்கம் என்பதை நிலைநாட்டுவதற்காக இந்த தூதரோடு கைகோர்த்து கொண்டு எந்த தியாகத்திற்கும் தயார் என்ற நிலையில் இருந்து ஒரு தோழரை பார்த்து சொல்றாங்க, இப்னு உமர் அவர்களை இப்படி நடந்து கொள்ளுங்கள். நாம் எல்லாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அளவுக்கா தியாகம் செஞ்சுட்டோம்? அந்த தியாகத்தை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில தியாகம்னா என்னன்னே தெரியாம தான் வாழ்ந்துட்டோம். ஆனால் அந்த தியாகம் இல்லை என்று சொன்னால் மறுமையில சொர்க்கமும் இல்லை. கவனத்திலே கொள்ளுங்கள், இந்த வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை, ஒரு தற்காலிக தங்குமிடம். இந்த வாழ்க்கைக்கு என்ற அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்காமல் அல்லாஹ்வும் தூதரும் இந்த மார்க்கத்திலே உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காபா, இஸ்லாத்திலே உங்களால் முடிந்த அளவிற்கு உள்ளே நுழையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு அம்சமாக இருந்தாலும் இயன்ற அளவிற்கு அது என்னிடத்தில் இருக்க வேண்டும், எங்களிடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் செயல்படுத்துவோம். நாங்க இந்த வேலையை செய்ய மாட்டோம், அந்த வேலையை செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்காக செய்கின்ற பொழுது வேலைகளில் நாங்கள் தராதரத்தை பார்க்க மாட்டோம். எந்த வேலைகளாக இருந்தாலும் மனமோந்து செய்வோம். ஏனென்று சொன்னால் அப்படி செய்கின்ற பொழுது எங்களுக்கு தான் நாளை மறுமையில் அது நன்மையாக ஏற்படும். நாளை விசாரணை நாளிலே நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு பேர் ஆவலோடு அல்லாஹ்வுக்காக, அவருடைய தூதருக்காக, அவருடைய மார்க்கத்திற்காக எந்த ஒரு காரியங்களில் இருந்தும் விலகிக் கொள்ளாமல் அனைத்து பணிகளிலும் அனைத்து காரியங்களிலும் நம்மால் முடிந்த அளவிற்கு ஈடுபடுவோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறுமைக்காக உழைக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்பங்களாக இருந்தாலும், எந்த ஒரு மகிழ்ச்சிகளாக இருந்தாலும், இந்த மகிழ்ச்சிகள் எல்லாம் மறுமையில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியோடு ஒப்பிட்டோம் என்று சொன்னால் அற்பம் என்பதை நம்முடைய மனதிலே நாம் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலகத்திற்காக மறுமையை இழக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முஸ்லீம் ஈடுபட மாட்டார். ஒரு காரியத்திற்காக வாருங்கள் என்று சொல்ல தேவையில்லை. நிற்கக்கூடிய மக்களாக எல்லா விஷயங்களிலும் அவரவர் தன்னுடைய ஆர்வத்திற்காக, நான் சொல்வது தௌஹீத் ஜமாத்ல ஈடுபடுங்க நான் சொல்லி நான் கூப்பிடவே இல்லை. ஒரு இயக்கத்துல பங்கெடுங்க, ஒரு இயக்கத்துல அங்கம் வகிக்க, ஒரு இயக்கத்தினுடைய பணிகளில் நீங்கள் ஏதேனும் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. உங்களுடைய மறுமைக்காக இந்த மார்க்கத்தில் எதையெல்லாம் நன்மையான காரியங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலே நீங்கள் உழையுங்கள். நீங்கள் உழைப்பது நாளை மறுமையில் நீங்கள் அறுவடை செய்வதற்காக என்கிற ஒரு எண்ணத்திலே செயல்படுங்கள் என்பதற்கு தான் அது வலியுறுத்தி சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர். அந்த தூதரை பொறுத்தவரையிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஏராளமான சிறப்புகளில் ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்பட்ட 40 வயதிற்கு முன்பாக அவர்கள் ஏதேனும் மனிதன் என்கிற அடிப்படையில் தவறு செய்திருந்தால் கூட, பாவம் செய்திருந்தால் கூட அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான். அந்த நபியாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையில் ஏதேனும் தவறு செய்தால் கூட அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட ஒரு இறை தூதர்.
காலத்துல உத்தரவாதம் எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, நீங்க வாழும் காலத்துல மன்னிக்கப்பட்டுச்சு. பத்ர் சஹாபாக்களுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. அவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்பட்ட சொர்க்கத்திற்காக நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான உத்தரவாதங்கள் எல்லாம் நமக்கு கிடையாது. இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை செய்திருக்கிறான் என்று சொன்னால் இறை தூதருடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே மறுமைக்காக உழைக்கக்கூடிய உழைப்பிலே தான் ஒரு தூதராச்சே, இஸ்லாமிய ஆட்சியிலே நாம் ஒரு பெரிய தலைவராச்சே என்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் எவ்வளவு எளிமையாக அல்லாஹ்வுடைய நன்மைக்காக ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் பத்ர் காலத்திலே நடைபெறுகிறது. பத்ர் காலகட்டம் அவர்கள் சற்றும் எதிர்பாராமல் மக்கத்து காபிர்களை யுத்தத்திலே சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஒரு வியாபார கூட்டத்தை எதிர்நோக்கி இஸ்லாமியர்கள் யோசிக்கின்ற பொழுது, இறை தூதர் அவர்கள் யோசிக்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவாதம் கொடுக்கிறார். 2 கூட்டத்தார், மக்கத்து காபிர்களாக இருக்கட்டும், வியாபார கூட்டமாக இருக்கட்டும், 2 கூட்டத்தார் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறாங்க. நீங்கள் யாரை எதிர்கொண்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான் என்று சொல்லி மக்கத்து காபிர்களை எதிர்கொள்ள அல்லாஹ் சொல்றான். பத்ர் காலத்திலே யுத்தம். அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்கள் முதல் யுத்தமாக இருப்பதன் காரணமாக அவங்களிடத்துல போர் தளவாடங்களோ வாகனங்களோ போதிய அளவுல இல்லை. என்ன நிலைமை என்று கேட்டால், ஒரு ஒட்டகத்திலே 3 பேர் பயணம் செய்ய வேண்டும், பங்கீடு செய்யப்படுது. வாகனம் குறைவா இருக்கு. போர்க்களத்திற்கு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் 300க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். அந்த அளவிற்கு போதிய அளவுக்கு வாகனம் இல்லை. ஒரு 100 என்கிற எண்ணிக்கையில தான் இருக்கு. அப்போ ஒரு வாகனத்திற்கு 3 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கீடு செய்கிறார்கள். பங்கீடு செய்கின்ற பொழுது முதல் யுத்த களமாச்சு, நாம் இந்த கூட்டத்திற்கு நாம் தலைவராச்சு, அல்லாஹ்வுடைய தூதராச்சு என்று சொல்லி நான் மட்டும் ஒரு ஒட்டகத்திலே பயணம் செய்கிறேன் என்று சொன்னால் எந்த ஒரு சஹாபியும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகத்துடைய 3 பேர் பங்கீடிலே தன்னையும் ஒருவராக ஆக்கிக் கொள்கிறார். யாரையெல்லாம் சேர்த்துக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒருவர், மற்றொருத்தவர்கள் அபூ லுபாபா என்கிற ஒரு நபித்தோழர். அபூ லுபாபாவும் அலி ரலியல்லாஹு அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 பேரும் ஒரு வாகனத்திற்கு. இந்த வாகனத்துல கூட எப்படி இஸ்லாம் இரக்கம் காட்டுகிறது என்று சொன்னால், ஏதோ நம்ம எல்லாம் இரக்கமற்றவர்கள், பிராணிகளை எல்லாம் அறுத்து சாப்பிடுறோம், பண்டிகை காலத்துல அறுக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி வழக்கு போடுறான். ஒரு ஒட்டகத்திலே 3 பேர் பயணம் செய்கின்ற பொழுது அதுக்கு சிரமமா இருக்கும் என்பதனால 3 பேர் பங்கீடு செய்தாலும் 2 பேர் தான் பயணம் செய்யணும், ஒரு ஆள் நடந்து போகணும். இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. அதுல கூட என்ன ஒரு முறை வைத்து ஒப்பந்தம் என்றால், 2 பேர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல ஒருவர் நடந்து வருவார். கொஞ்ச தூரம் போன பிறகு ஒருத்தர் இறங்கிடணும், நடந்து வந்தவர் ஏறி உட்காரணும். இப்படி சுழற்சி முறையில பத்ர் காலம் வரைக்கும் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பங்கீடு ஒப்பந்தத்துல 3 பேரும் ஒரு ஒட்டகம் என்று சொல்லி பயணம் செய்கிறார், நடந்து போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இன்னொரு நபித்தோழர் உட்கார்ந்து இருக்கிறார், மற்றொரு நபித்தோழர் கீழே இருக்கிறார். இப்படியாக 2 நபித்தோழர்கள் அவர்களுடைய முறை வருகின்ற பொழுது நடந்து போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப கீழே இறங்கணும். 2 நபித்தோழர் நினைக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே நடக்க வைக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, உங்களுடைய இந்த முறையில் நீங்க நடக்கணுமே, அதற்கும் சேர்த்து நாங்கள் நடந்து கொள்கிறோம், நீங்க இறங்க வேண்டாம், நீங்க வாகனத்திலே அமர்ந்துக்கங்க என்று சொல்லி அந்த நபி தோழர்கள் இறை தூதர் மீது இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக இதை சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்துல நமக்கெல்லாம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சுன்னா நல்லா போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து. ஆனா அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் என்ன தெரியுமா? 2 விஷயங்களை சொல்லுகிறார்கள். ஒன்று, நான் உங்களை விட பலவீனமானவன் கிடையாது, நீங்க 2 பேரும் எனக்காக விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றதுக்கு நான் ஒன்று பலவீனமானவன் கிடையாது. அடுத்ததாக சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்திலே நான் தேவையற்றவனும் கிடையாது, நான் அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்மை எதிர்பார்க்கக்கூடியவனா இருக்கிறேன். இந்த ஒட்டகத்திற்காக என் முறை வருகின்ற பொழுது நான் இறங்கி நடந்தேன் என்று சொன்னால் எனக்கு நன்மை பதிவாகும். அந்த நன்மையை எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்திலே நான் தேவையற்றவனாக இருக்கிற, தேவை உடையவனாக இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் நான் நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன். யுத்த களத்திலே யுத்தம் செய்வது மாத்திரமல்ல, இறங்கி நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த நடப்பதை நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார். அதுல அல்லாஹ் நன்மையை தரான், அந்த நன்மையை நான் ஆசைப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படி நீங்கள் இறை தூதருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு அம்சத்திலையும் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், அது யுத்த களங்களாக இருக்கட்டும், யுத்தத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒவ்வொரு அம்சங்களாக இருக்கட்டும், தூதருடைய பங்கு கண்டிப்பாக இருக்கும். தங்களால் உடலால் உழைக்கக்கூடிய எல்லா உழைப்புகளையும் செலுத்தினார்கள். அகல் போர், கந்தக் போரை பத்தி நமக்கு தெரியும். ஹிஜ்ரி 5 நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம். மிகப்பெரிய யுத்தம் என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே மதீனாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிப்பதற்காக பெரிய அளவிலே சதிகளை செய்து மக்களை எல்லாம் திரட்டி கொண்டு யூதர்களும் மக்கத்து காபிர்களும் பல்வேறு கோத்திரத்தவர்களும் தூதருக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக திரண்ட ஒரு யுத்தம்.
அந்த நேரத்துல அகல் வச்சக்கூடிய பணி நடைபெறுகிறது. கடுமையான குளிர்கால கட்டம். பசி பட்டினியோடு மக்கள் 6 நாட்கள் இரவு பகலாக மதீனாவை சுற்றி அகல் வெட்டக்கூடிய பணிகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த யுத்தத்தை வெறும் நேருக்கு நேராக சந்திக்க முடியாது, ஒரு யுக்தியை கையாளாமல் நாம் சந்திக்க முடியாது என்று சொல்லி அப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பற்றி அந்த அகல் போருடைய வரலாறுகளை சொல்லப்படுகிறது. ஒட்டிய வயிறோடு இறை தூதரவர்கள் மண்ணை சுமந்தார்கள், கற்களை சுமந்தார்கள். அவருடைய வெண்ணிறமான அந்த தோள்கள் எல்லாம் மண்ணால் மறைக்கப்பட்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி சுமந்ததை நாங்கள் பார்த்தோம். ஒரு நேரத்துல ஒரு பாறையை உடைக்க முடியல, உடைப்பதற்கு எல்லாம் சிரமப்படுறாங்க. அப்ப அந்த கூட்டத்தாரிலேயே அகல் வெட்டக்கூடிய அந்த வேலைகளிலேயே சல்மான் பார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப திறமையாக செயல்பட்டார்கள். அவர்களும் முயற்சி பண்றாங்க, முடியல. இறை தூதரை கூப்பிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஒரு பாறை அகல் வெட்டுவதற்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி அந்த கல்லை உடைக்கிறாங்க. அவர்களாகவே அடித்து நொறுக்கிறாங்க, உடைக்கிறாங்க. அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அகலுக்குள்ளே இறங்கி அந்த கல்லை, அந்த பாறையை உடைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கின்ற பொழுது பசியின் காரணமாக வயிற்றிலே பசி தாங்க முடியல. கற்களை வயிற்றிலே கட்டிக்கொண்டு அவர்கள் பணியில் ஈடுபட்டார்கள் என்பதாக பார்க்க முடிகிறது. நம்ம எல்லாம் என்ன செஞ்சுட்டோம்? என்னைக்காவது பசி பட்டினி என்று சொல்லி கல்லை கட்டி நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஒண்ணுமே இல்லை. ஆனால் அவர்கள் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. ஆசைப்பட்டார்கள், நினைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் எத்தனையோ கண்காணிப்பாளர்கள் அகல் போருக்கு போடுறாங்க, பல யுத்தங்களுக்கு போட்டாங்க. நான் ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிற கூடாரத்தில் உட்கார்ந்துக்கிறேன்னு சொன்னா யாரும் ஆட்சேபனை தெரிவிக்க மாட்டாங்க. இருந்த பொழுது மக்களோட மக்களாக எந்தெந்த விஷயத்துல நன்மைகளை அடைக்க முடியுமோ அதற்கெல்லாம் நான் நிற்பேன் என்று சொல்லி நன்மைகளுக்காக இறை தூதரவர்கள் முற்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முன்பின்பாவம் மன்னிக்கப்பட்ட நபியே, இப்படி எல்லாம் ஆசைப்படுகின்ற பொழுது நாம் எந்த அளவிற்கு நம்முடைய மறுமையினுடைய நன்மைக்காக ஆசைப்பட வேண்டும் என்பதை மனதிலே கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியமும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், நம்முடைய காலகட்டம் எவ்வளவு நாள் எத்தனை காலம் இருக்கும் எல்லாம் தெரியாது. இருக்கிற காலகட்டங்களை மறுமைக்காக உழைப்பதற்கு அத்துணை மக்களும் ஆசைப்பட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்பதை உறுதியாக நம்பக்கூடிய மக்களாகவும், அதற்காக இந்த உலகத்திலே அரும்பாடுபடக்கூடிய மக்களாகவும், தியாகத்தின் வெளிப்பாடிலே நாளை மறுமை வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அந்த தியாகத்திற்கு நாங்களும் எங்களால் இயன்ற அளவிற்கு எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்கிறோம் என்கிற ஒரு உறுதியும் ஏற்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.